ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கல்பனாஸ் ஃபுட்ஸில் இவ்வளோ ஆர்டர் வந்திருக்குது. இதெல்லாம் பேக் பண்ணாங்க. இதெல்லாம் என்னென்னு முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கல்யாண சாம்பார் மிளகாத்தூள். அது ரெண்டு பேக்கெட் தான் ஆர்டர் வந்திருக்கு. கல்யாண சாம்பார் மிளகாத்தூள். இது வந்து நம்ம வீட்டு சாம்பார் மிளகாய் தூள். இது வந்து கம்பு தோசை மிக்ஸ். இது வந்து கம்பு தோசை மிக்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். கம்பு தோசை மிக்ஸ். தோசைக்கு வந்து புளிக்க வைக்கணும். நம்ம அப்படியே அவசரத்துக்கு வேணும்னா அப்படியே அடை செஞ்சுக்கலாம், வடையும் செய்யலாம், போண்டாவும் செய்யலாம். அதே மாதிரி கம்பு தோசை. இது வந்து வெள்ளைச்சோளம். இது வந்து ராகி. கம்பு, வெள்ளைச்சோளம், ராகி, இது மூணுமே தோசை மிக்ஸ் தான். இது மூணுமே அடை செஞ்சு சாப்பிடலாம். அடையும் செஞ்சு சாப்பிடலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதா இருந்தால் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் புளிக்க வச்சு ஊற்றினா தோசை நல்லா இருக்கும். மூணுத்துலேயும் போண்டாவும் போட்டுக்கலாம். நல்ல காய்கறிலாம் போட்டு அடை செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து தூய மல்லி அரிசியில் இடியாப்பம் மிக்ஸ். இது ஒரு 4 பேக்கெட்டு. இது வந்து தூய மல்லி அரிசியில் உப்மா மிக்ஸ். பாருங்க, தூய மல்லி அரிசி உப்மா மிக்ஸ். இது ரெண்டும் உப்மா மிக்ஸு. இதெல்லாம் பொடி வெரைட்டிஸ். வாழைப்பூ பொடி. இது வந்து வாழைப்பூ தான். வாழைப்பூ பொடி தான் நிறைய கேட்டிருக்காங்க. இது முருங்கைக்கீரை பொடி. இது வந்து முருங்கைக்கீரை பொடி. இது வந்து கருப்பு கொள்ளும் கருப்பு உளுந்தும் போட்டு செய்கிற பொடி. இது கருப்பு கொள்ளு, கருப்பு உளுந்து. இது கறிவேப்பிலை பொடி. இது வந்து சுண்டக்காய் பொடி. இது மூக்கிரட்டை கீரை இருக்கு இல்லைங்களா, மூக்கிரட்டை கீரையில செய்த பொடி. இது கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து இது வச்சு செய்கிற பொடி. இது வந்து ஆந்திரா பருப்பு பொடி. அது 3, 4, 2, 1 அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான். உங்களுக்கு இதில் எது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, வேப்பம்பூவில் கூட பொடி இருக்குது. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எல்லா பொடியுமே வந்து மெடிசன் வேல்யூ இருக்கிற பொடி தான் என்கிட்ட இருக்குது. எல்லாமே வாழைப்பூ, சுண்டக்காய், வேப்பம்பூ, இது போல் நிறைய பொடி இருக்குது. கருவேப்பிலை, மூக்கிரட்டைக்கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி பொடி வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் இட்லிக்கு அந்த மாதிரி பொடியெலாம் தொட்டு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மஞ்சத்தூள். நாங்கள் வீட்லேயே பாரம்பரிய முறைப்படி மஞ்சத்தூள் வரைப்போம். இது வந்து எல்லாமே 1/2 கிலோ 1/4 கிலோ பேக்கெட் தான் இது சேல்ஸ் ஆகுது. மஞ்சத்தூளும் இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க.